ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி முதல் 10 7ஆம் திருமொழியின் 10வது பாசுரத்தை அனுபவிப்பதற்காக நாம் எல்லோரும் இப்போது தயாராக ஆயர்பாடியிலே காத்து கொண்டிருக்கிறோம். நாம் கேட்டபடியெல்லாம் பின்னழகையும் காட்டிக்கொண்டு ரசிக்க கண்ணன் தயாராயிட்டான். பொங்கும் பரிவுமிக்க பெரியாழ்வார் யசோதையோ குளிர்ந்த பூக்களாலே செய்யப்பட்ட ஒரு மெத்தைய கிருஷ்ணனுக்காக விரிச்சு வச்சிருக்கா. நீ தரையில நடக்க கூடாதுடா, இந்த மெத்தையிலே நடக்க வேண்டும். புது கவிஞர்கள் இன்னைக்கு பாடுறா, இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன். என் குழந்தைக்கு மரத்திலேயோ உலோகத்திலேயோ தொட்டில் பண்ணா அது குழந்தைக்கு வலிக்கும்னு பூவிலேயே பண்ணேங்கிறா. அதை முதல்ல பண்ணவர் இங்க பெரியாழ்வார். ஒரு மெத்தையே பூக்களாலான ஒரு மெத்தையை கண்ணனுக்காக தரையிலே விரித்து வைத்து, நீ இதுல தளர் நடை நடக்கணும். இதோ நம்ம சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள், கவசம் கனெக்ட் நேயர்கள் எல்லாரும் கண்டு ரசிப்பதற்காக காத்திருக்கோம். பெரியாழ்வார் யசோதை சொல்றா, நடடா நடடா, இது மேல நட, உன் திருவடிக்கு வலிக்காது, உன் சேவடி செவ்வி திருக்காப்பு, இதுல நடனா. நடக்க தயாரானான். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், ஒரு சின்ன பிரார்த்தனை. என்ன பிரார்த்தனைனா, முன்னாடி திருவாயிலிருந்து அமுதம் சிந்தும்படியாக நடந்தாய். எங்க குழந்தையாச்சேடா நீ, 1 வயசு குழந்தை தானே, அதுவும் நீ சர்வேஸ்வரன் பகவான். உன்னுடைய அந்த பெருமையை அறிந்தவர்கள், உன்னை கொஞ்சணும்னு ஆசைப்படக்கூடிய உண்மையான ரசனை மிக்க பக்தர்களுக்கு இந்த ஒரு அமுதம் மட்டும் போதாது. உன்னுடைய குஹ்ய அவயவம் இருக்கே, உன்னுடைய பிரைவேட் பார்ட்னு நம்ம சொல்றோம் இல்லையா, சன்னம் முத்தம் இருந்தவா காணீரேன்னு முன்பே பார்த்தோம். அங்கிருந்து அவயவம் சிந்த வேண்டாமா? மனிதர்களுக்கு தான் இதெல்லாம் கழிவு, இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். அவன் யாரு? சர்வேஸ்வரனாகிய பகவான். அவனுடைய திருமேனி என்பது பஞ்சபூதமயமானது கிடையாது, பஞ்ச உபனிஷத் மயமானது. அவனுடைய திருமேனிங்கிறது சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் கலந்திருப்பது கிடையாது, அது சுத்த சத்துவமயமானது. அவன் திருமேனி உலகியலுக்கு உட்பட்டது கிடையாது, உலகியலுக்கு அப்பாற்பட்டது. அவதாரம் செய்து வரும்போதும் கூட பகவானுக்கு வைகுண்டத்துல உள்ள திருமேனிக்கு என்னென்ன பெருமைகள் உண்டோ எல்லாமே அவதார திருமேனிலையும் உண்டு. அப்படி இருக்கும்போது குழந்தை ஆத்துல நடக்கிறதுன்னா அப்படி சொட்டி கொண்டு நடந்தாதான் அழகு. அதனால நீ என்ன பண்ணணும்னா, உன்னுடைய அந்த குஹ்ய அவயவத்திலிருந்து சன்னத்திலிருந்து துளி துளியா துளி துளியா அப்படியே கீழே சொட்டி கொண்டு நடந்தால் எவ்வளவு அழகா இருக்கும் கிருஷ்ணா. அதனால நட. இந்த மெத்தைன்னு யோசிக்காத, அந்த மெத்தையிலும் நீ சிந்தினால் அது அமுதம். அதனால அது சிந்தும்படியாக எங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் எப்போதும் நீ நடந்தாய்ங்கிறதுக்கு அந்த சொட்டு தாண்ட அடையாளம். சொட்டி கொண்டே நடக்க வேண்டும் என்று கேட்கிறாள். அதுதான் 10வது பாசுரம். வாருங்கள் பாசுரத்தை அனுபவிப்போம். திரை நீர் சந்திர மண்டலம் போல் செங்கண் மால் கேசவன் தன் திருநீர் முகத்து துலங்கு சுட்டி திகழ்ந்து எங்கும் புடை பெயர பெருநீர் திரையெழு கங்கையிலும் பெரியதோர் தீர்த்த பலம் தரும் நீர் சிறுச்சன்னம் துள்ளம் சோர தளர்நடை நடவானோ. திரை நீர் சந்திர மண்டலம் போல் செங்கண்மால் கேசவந்தன் திருநீர் முகத்து துலங்கு சுட்டி திகழ்ந்தெங்கும் புடை பெயர பெருநீர் திரையெழு கங்கையிலும் பெரியதோர் தீர்த்தபலம் தரும் நீர் சிறுச்சுண்ணம் துள்ளம் சோர தளர்நடை நடவானோ. கிருஷ்ணா, முதல்ல நீ நடக்கும்போது நெற்றியிலே ஒரு நெற்றி சுட்டி அணிந்திருக்கிறாய் அல்லவா? அந்த நெத்தி சுட்டி பக்கவாட்டுல வலம் இடம் வலம் இடம், லெப்ட் ரைட் வலம் இடம் அசைந்து கொண்டே இருக்க வேண்டும். அது அசையும் போது எப்படி இருக்கணுமா, ராத்திரி நேரத்துல நல்ல பௌர்ணமி நாள்னு வச்சுக்கோங்களேன், பௌர்ணமி நேரம் நள்ளிரவுல வானத்துல முழு நிலவு பிரகாசிக்கும். அதே சமயம் கடல்ல பார்த்தோம்னா கடலிலே அந்த நிலவினுடைய ரிஃப்ளெக்ஷன் பிரதிபலிப்பு நமக்கு தெரியும். ஆனா என்ன ஆகும்னா, கடலிலே அலைகள் பொங்கி வர அந்த பொங்கி வரும் அலைக்கு மத்தியில சந்திரன் அசைவது போன்ற ஒரு எண்ணம் ஏற்படும். சந்திரன் ஒரே இடத்துலதான் இருப்பான், ஆனா அந்த முழு நிலவின் ரிஃப்ளெக்ஷன் அது கடல் நீரில் படும்போது அலைகள் இப்படி அப்படியே அழகா, பௌர்ணமியில சொல்லுவா இல்லையா, டைடல் வேவ்ஸ்னு வரும், டைடுன்னு வரும்பா. அந்த அலை அப்படி மேல கீழே பொங்கும் போது என்ன ஆகும்னா, சந்திரனே அசைகிறானோ என்பது போன்ற தோற்றம் ஏற்படும். அது போல கிருஷ்ணனுடைய நெற்றி இருக்கே, அது அலைகடல் போல இருக்கான். அதுல நெத்தி சுட்டி இருக்கே, சந்திரனை போல இருக்கான்.
கிருஷ்ணன் அழகா ஆடி அசைஞ்சு நடந்து வரும்போது அலையிலே சந்திரன் அசைவது போல உன் நெற்றி என்னும் கடலிலே அந்த நெத்தி சுட்டி ரைட் லெஃப்ட் வலம் இடம் அப்படி அழகா அசையணும். இதத்தான் பாட்டின் முதல் பாதியில் கேட்கிறாள் பெரியாழ்வார் யசோதை. திரை நீர் சந்திர மண்டலம் போல், திரைனா அலைன்னு அர்த்தம், திரை நீர் கடலிலே உள்ள அலை நீரிலே சந்திர மண்டலம் போல், சந்திர மண்டலமானது அதாவது ஒளியோடு கூடிய அந்த முழு சந்திரன், பௌர்ணமி சந்திரன் போல் அப்படின்னா அந்த சந்திரன் எப்படி அசைந்து கொண்டே இருப்பானோ, சந்திரன் வானத்துல ஒரு இடத்துல இருக்கான், அவன் அசைகிறானா பூமியை சுற்றி வருகிறான். மற்றபடி இந்த பக்கவாட்டில் அசைதல்ங்கிறது சந்திரனுக்கு கிடையாது. ஆனால் அலைகள் இப்படி அசைய 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 என்ன ஆகும்னா அதுல அப்படியே சந்திரனே அசைந்து கொண்டிருக்கிறானோ என்ற ஒரு தோற்றம் வரும். அதான் திரை நீர் சந்திர மண்டலம் போல. அப்படி வானத்திலே உள்ள சந்திரன் திரை நீர் அலை நீரிலே அசைந்து அசைந்து ஆடுவது போல் தெரிவது போல் செங்கண்மால் கேசவந்தன். கிருஷ்ணா, உன்னுடைய நெத்தி சுட்டி அசையணும். நீ எப்படி இருக்க? செங்கண் மால். உன்னுடைய கண்கள் செம்கண், செம்மையான கண், சிவந்த திருக்கண்கள், மலர்ந்த தாமரை போல் சிவந்த கண்களோடு. மால், மால் அப்படின்னா கருமை நிறம் கொண்டவன் என்று மணவாள மாமுனிகள் அர்த்தம் காட்டுறார். மால்ங்கிறதுக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. இங்கே காட்டப்பட்ட அர்த்தம் கருமை நிறம் படைத்தவன். ஏன் கருமைங்கிற அர்த்தம் காட்டுறார்னா அதுதான் ரசம். செங்கண், கண்ணு மட்டும் சிவப்பு, மால் திருமேனி முழுக்க கருப்பு. கிருஷ்ணா நீ எப்படி இருக்கன்னா அந்த ஒரு கான்ட்ராஸ்ட் பரபாகம் என்று சொல்லும்படியாக திருமேனி மொத்தமும் கருப்பா இருக்க, கண்ணு மட்டும் தனி சிவப்பா இருக்கு. அதான் செங்கண் மால், சிவந்த கண்களோடு கருத்த திருமேனியோடு இருக்கிறாய். அப்போ அது மட்டும் இல்ல, கேசவன் தன். கேசவன் அப்படின்னா அழகான கேசபாசத்தோடு கூடியவன். ஏ கிருஷ்ணா, நீ எவ்வளவு கருப்புன்னா உன் தலையில தனியா கேசபாசம் இருக்கே, தனியா தெரியவே மாட்டேங்கிறது. திருமேனியும் அந்த அளவுக்கு கருப்பா இருக்கு, கேசபாசமும் கருப்பா இருக்கு. கேசபாசம் எங்க இருக்குன்னு தேடி தடவிதான் தெரிஞ்சுக்கணும். அவ்வளவு கருப்பா அழகா இருக்கியே. கருப்பா இருக்காருன்னா தோஷம் இல்ல, கருப்பு தான் அழகு. கண்ணன் கருமை நிற கண்ணன் இல்லையா? அதனால செங்கண்மால் கேசவன் தன், அழகான கருத்த கேசபாசத்தோடு கருத்த திருமேனியோடு கண்ணு மட்டும் தனியா சிவந்திருக்கு. அப்படிப்பட்ட சிவந்த அழகிய திருக்கண்களோடு விளங்கக்கூடிய கிருஷ்ணா செங்கண்மால் கேசவந்தன் திருநீர் முகத்து துலங்கு சுட்டி. உன் நெத்தியில நெத்தி சுட்டி அணிஞ்சுட்டு இருக்கியே, அது எப்படின்னா திரு, திருனா அழகானன்னு அர்த்தம். நீர், இந்த இடத்துல நீர்னா நீர்மை எளிமை மிக்கன்னு அர்த்தம். நம்முடைய பூர்வாச்சாரியர்கள்லாம் ரொம்ப ரசித்து சொல்லுவா, பெருமாள் ரொம்ப எளிமையா இருக்கார், நம்மோடு கலந்து பழகிறாருன்னு சொல்றோம் இல்லையா? அதை எளிமை என்பதை விட நீர்மை நீர்மை என்று பெரியோர்கள் சொல்வார்கள். அது என்ன நீர்மைனா, ஒரு தண்ணீர் மேட்டுல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மேட்டில் இருக்கும் தண்ணீர் மேட்டுல இருக்காது, இயல்பாவே பள்ளத்தை நோக்கி வரும். பள்ளத்துல ஏற்கனவே தண்ணீர் இருந்தாலும் அதோட ஒரு நீரா கலந்துடும். கலந்ததுக்கு அப்புறம் இது மேட்டு நீர் இது பள்ளத்து நீர்னு உங்களால பிரிக்க முடியுமா? முடியாது இல்லையா? பெருமாள் மேட்டு நீர் போல வசதியா இருக்கார், நாமெல்லாம் பள்ள நீர் போல கீழே இருக்கோம். அங்க இருக்கிற பகவான் நம்மோடு வந்து கலந்து பழகிறான். எவ்வளவு தூரம் கலந்து பழகிறான்னா தண்ணீர் எப்படி ஒரு நீரா சேர்ந்து நீ வேறு நான் வேறுன்னு பிரிக்க முடியாதபடி இருக்குமோ அது போல நினைச்சு பாருங்களேன். கிருஷ்ணன் எவ்வளவு உயர்ந்தவன். நாம ஏதோ நம்ம வீட்டு குழந்தை நினைச்சுன்னு வாடா போடா நட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அவன் எவ்வளவு கிரேட்டு, எவ்வளவு பெரிய விஸ்வரூபத்தையே தன்னிடத்தில் காட்டியவன். அவன் என்னடானா நாம நடக்க சொன்னா நடந்துட்டு இருக்கானே, அப்ப தண்ணீரை போல கலந்து பழகிறான் இல்லையா? அதான் நீர் முகத்து, அந்த நீர்மை எளிமை அது வெளிப்படக்கூடிய முகம்னு அர்த்தம். திருனா அழகியன்னு அர்த்தம், நீர் என்றால் எளிமை மிக்கன்னு அர்த்தம். திரு நீர் முகத்து, அழகும் எளிமையும் நன்கு பிரகாசிக்கக்கூடிய முகத்து, உன்னுடைய முகத்தில் உள்ள நெற்றியிலே துலங்கு சுட்டி. துலங்குனா ஒளி வீசுகின்றன்னு அர்த்தம், சுட்டினா நெத்தி சுட்டின்னு அர்த்தம். துலங்கு சுட்டி, உன்னுடைய அந்த முகத்தில் பார்த்தால் நெற்றியிலே நெத்தி சுட்டி, சுட்டி கண்ணன் குட்டி கண்ணனுடைய நெத்தியிலே ஒரு நெத்தி சுட்டி, அது துலங்கு சுட்டி நன்றாக ஒளி வீசுறது. இப்ப நீ நடக்கும்போது என்ன ஆகணும்னா அந்த சந்திரன் எப்படி கடல் அலையில அசைவது போல் அசைவது போல் அசைவது போல் தெரிகிறானோ அந்த துலங்கு சுட்டி திகழ்ந்து எங்கும் புடை பெயர, திகழ்ந்து இன்னும் பிரகாசித்து, நீ நடக்க நடக்க நெத்தி சுட்டி இன்னும் திகழ்ந்து, ஏற்கனவே துலங்கு சுட்டி ஒளி வீசுற சுட்டி தான், திகழ்ந்துனாலும் ஒளி வீசுறதுன்னு தான் அர்த்தம். நீ நடக்க நடக்க இன்னும் ஒளி வீசி எங்கும் புடை பெயர, எங்கும்னா எல்லா திசையிலும், புடைனா பக்கவாட்டிலே, பெயரனா அசையன்னு அர்த்தம். எங்கும் புடை பெயர எல்லா திசைகளிலும் ஒளி வீசிக்கொண்டு
புடை பெயர வலம் இடம் வலம் இடம், ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் என்று புடை பக்கவாட்டிலே, பெயர பெயர்தல்னா அசைதல்னு அர்த்தம். அப்படியே நெத்தி சுட்டி அசையணும். இதை இங்கேருந்து பார்க்கக்கூடிய எங்களுக்கெல்லாம் ஆஹா, வானத்துல உள்ள சந்திரன் கடல் அலையில அசைவது போல இவன் நெற்றி என்னும் கடலிலே அந்த நெத்தி சுட்டி அழகா அசைஞ்சிட்டு இருக்கே, உன்னுடைய நெற்றியே கடல், நெத்தி சுட்டியே அந்த சந்திரன் என்று நாங்கள் ரசிக்கும்படியாக நீ நடக்கணும். அப்படியே நடந்து உன் பின்னழகையும் காட்டு. பின்னழக காட்டிக்கொண்டே நீ நடக்கும்போது என்ன ஆகணும்னா, முன்னழகுல இதை நாங்க ஒரு பக்கம் ரசிச்சுப்போம் முன்னாடி நின்று, அப்புறம் அப்படியே நாங்க பின்னாடி வருவோம், நீ இன்னும் நடந்து கொண்டே செல்ல வேண்டும். அப்போது உன்னுடைய, நம்ம சொல்றோம் இல்லையா, பிரைவேட் பார்ட்னு சொல்றோம், ஏற்கனவே முத்தம் என்று நாம் அந்த அவயவமும் கண்ணனுக்கு பார்த்தோம். உங்களுக்கு யாருக்காவது அதோட ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும்னா நம்முடைய பெரியாழ்வார் திருமொழியிலேயே சீதக்கடலுள் பதிகம் முதல் 10 2ஆம் திருமொழி, அந்த சீதக்கடலுள்ள முத்தம் இருந்தவா காணீரே என்ற பாசுரம் வந்தது. அதை பார்த்தால் உங்களுக்கு இதற்கான முழு விவரம் புரியும். இப்ப பெரியாழ்வார் யசோதை கேட்கிறா, உன்னுடைய அந்த பிரைவேட் பார்ட் குஹ்ய அவயவம் இருக்கிறதே, அந்த குஹ்ய சின்னத்திலிருந்து அங்கேருந்து அமுதம் சொட்ட வேண்டாமாடா? வீட்டுல குழந்தை நடந்திருக்கு விளையாடி இருக்குன்னு சொன்னா அந்த சிந்துதல்ங்கிறது இருக்கணும் இல்லையா? அப்படி சிந்தி இருந்தாதான் குழந்தைக்குங்கிறத நாம தோஷமா பார்க்க கூடாது. சாதாரண குழந்தைக்கே நாம பாக்குறது இல்ல, சர்வேஸ்வரன் குழந்தையா வந்திருக்கான். உலகியலுக்கு அப்பாற்பட்ட சுத்த சத்துவமயமான திவ்யமங்கள விக்கிரகம், பஞ்ச உபனிஷத் மயமான விக்கிரகம். அவன் திருமேனியில உள்ள அத்தனையுமே ஞான ஆனந்தமே வடிவெடுத்தவை. அப்படிப்பட்ட திருமேனி, அந்த திருமேனியிலேருந்து சிந்தரான்னா அது அமுதம் இல்லையா? அதனாலதான் நாம இப்படி எல்லாம் குதர்க்கமா கேள்வி கேட்போம்னு எங்க பெரியாழ்வார் யசோதைக்கு நன்னா தெரியும். அதனால என்ன சொல்லிட்டா தெரியுமா? கங்கா ஜலத்தை விட புனிதமான அதை நீ சிந்த வேண்டும்னு கேட்கிறா. பாசுரம் பாருங்க, பெருநீர் திரையெழு கங்கையிலும் பெரியதோர் தீர்த்த பலம். கங்கா நதி இருக்கே, பெரு நீர்த்திரை, திரைனா அலைன்னு அர்த்தம், வெள்ளம் என்றும் சொல்லலாம். பெரு நீர்த்திரை, பெரிய நீர் வெள்ளம், பெரிய நீர் அலைகள் பொங்கி வரக்கூடிய, எழு என்றால் பொங்குகின்றேன்னு அர்த்தம். பெரு நீர் திரை எழு, பெரிய நீர்த்திரை, நீர் வெள்ளமானது எழு பொங்கி வரக்கூடிய கங்கையிலும், கங்கையிலும்னா கங்கையை விடவும் அர்த்தம். நாம பொதுவா கங்காஜலம் கங்காஜலம் தான் வசத்தின்னு சொல்றோம். அந்த கங்கையை விட பெரு நீர்த்திரையெழு கங்கையிலும், மிகப்பெரிய வெள்ளம் பொங்கி வரக்கூடிய கங்கா நதியை விட பெரியதோர், பெரிதாக உயர்ந்ததாக. இங்க பெரியதுன்னா அளவு இல்ல, பெருமை மிக்கதுன்னு அர்த்தம். பெரியதோர் கிரேட்னு அர்த்தம், லார்ஜ்னு அர்த்தம் இல்ல, கிரேட்னு அர்த்தம். பெரியதோர் தீர்த்த பலம் தரும் நீர். நீங்க எல்லாரும் கங்கையில நீராடினா பாபம் போகும் பாபம் போகும் சொல்லிட்டு இருக்கே, தீர்த்தம்னா நம்மை தூய்மையாக்க வல்லது, பாபங்களை போக்க வல்லதுன்னு அர்த்தம். அந்த கங்கையை விட பெரியதோர் பெருமை மிக்க தீர்த்த பலம். தீர்த்த பலம்னா தூய்மையாக்கக்கூடிய பலனை தருவது, பாபங்களை போக்கக்கூடியது. பலம் தரும் நீர், அதை தரக்கூடிய நீர் ஒண்ணு இருக்கு தெரியுமா? அது என்னன்னா எங்கள் கண்ணனுடைய மூத்திரம் தான் அது. கண்ணபிரான் அப்படி சிந்தினான்னா அவன் திருவடி ஜலத்தை தானே நம்ம கங்கா ஜலம் கங்கா ஜலம்னு தலையில புரோக்ஷணம் பண்றோம், நீராடுகிறோம். அந்த கண்ணபிரான் அவனுடைய சன்னம் முத்தம், அதிலிருந்து துளி நீர் சிந்தினான்னா கங்கை என்னடா கங்கை, இதுதான் நம்மை தூய்மையாக்கவல்ல நீர். அந்த நீரை நான் விரித்து வைத்திருக்கிறேனே பூமெத்தை, அந்த பூமெத்தையில் சொட்டு 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 சொட்டாக சிந்தி கொண்டு நீ நடக்கணும் கிருஷ்ணா. இதன் அருமை தெரிஞ்ச எங்களுக்கு தாண்டா அதை ரசிக்க தெரியும். பெருநீர் திரையெழு கங்கையிலும், பெரிய பெரிய நீர் வெள்ளம் வரக்கூடிய கங்கா நதியை விட பெரியதோர் பெருமை மிக்கதான தீர்த்த பலம் தரும் நீர், பாபங்களை போக்கி தூய்மையாக்க வல்ல பெருமை கொண்ட நீர், அது எங்களுக்கு தெரியும். சிறு சன்னம், சன்னம் என்பதுதான் கண்ணபிரானுடைய அந்த குறி. நாம குஹ்ய சின்னம், குஹ்ய அவயவம், பிரைவேட் பார்ட்னு சொல்றோம் பாருங்க, கண்ணபிரானுடைய ஆண்குறி, அதுக்குத்தான் சன்னம் என்று பெயர். சிறு சன்னம், குட்டி குழந்தையா இருக்கான் 1 வயசு. அந்த சிறு சன்னத்திலேருந்து துள்ளம் சோர, துள்ளம்னா துளி துளியான்னு அர்த்தம், சோர என்றால் சிந்தன்னு அர்த்தம். சிறு சன்னம், டே கிருஷ்ணா உனக்கு சின்ன சன்னண்டா, அதுல இருந்து துள்ளம் சோர, துளி துளியா துளி துளியா துளி துளியா, அப்படியே உன்னுடைய அமுதமயமான அந்த மூத்திரம் என்பது தரையிலே சுரக்க தளர் நடை நடவானோ, இத்தோட நீ நடந்து காட்டுடா, இதுதான் எங்களுக்கு வேண்டும்னு 10ஆம் பாசுரத்தில் பிரார்த்திக்க, நமக்காக கண்ணபிரான் திருவாய் அமுதத்தையும் தந்தான், இந்த சன்னத்திலிருந்து சிந்தக்கூடிய துளி அமுதத்தையும் கொடுத்தான். இதுக்கு மேல என்ன, கங்கையில தீர்த்தமாடினா கூட இந்த புண்ணியங்கிறது நமக்கு கிடைக்காது. கங்கையில தீர்த்தமாடியும் போகாத பாபங்களும் கூட இதுல நீங்கிடுமே. அப்படி தளர் நடை, நம்ம ஒத்தொத்தருக்காகவும் நாம் எல்லோரும் பிரார்த்தித்தபடி கண்ணன் அந்த மெத்தை மீது தளர் நடை நடந்து காட்டி விட்டான் என்பதோடு 10வது பாசுரம் பூர்த்தியாகிறது. திரை நீர் சந்திர மண்டலம் போல் செங்கண்மால் கேசவந்தன்
திருநீர் முகத்து துலங்கு சுட்டி திகழ்ந்தெங்கும் புடைபெயர பெருநீர் திரையெழு கங்கையிலும் பெரியதோர் தீர்த்த பலம் தரும் நீர் சிறுச்சண்ணம் துள்ளம் சோர தளர்நடை நடவானோ. கிருஷ்ணா, கடல் அலையிலே வானத்தில் உள்ள சந்திர மண்டலம் அசைந்து கொண்டே இருப்பது போல சிவந்த கண்ணும் கருத்த மேனியும் படைத்த அழகான குழல் கற்றைகள் கொண்ட உன்னுடைய முகமாகிய அந்த கடலிலே உன்னுடைய நெத்தி சுட்டி என்னும் சந்திரன் இங்கும் அங்கும் ஒளி வீசிக்கொண்டு அசையும்படி நீ நடக்கணும். அத்தோடு பெரிய வெள்ளம் கொண்ட கங்கா ஜலத்தை விட பெருமை மிக்க தீர்த்தம், நம்மை தூய்மையாக்க வல்ல, பாபத்தை போக்கதான உன்னுடைய சிறு சன்னத்திலேந்து துளி துளியா அந்த அமுதத்தை சிந்திக்கொண்டு தளர்நடை நடந்து வா என்பது பாசுரத்துக்கான பொருள். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். As if the moonlight getting reflected on the ocean and moving along with the waves, your ornament on your forehead moving right and left while you walk on your forehead which is like ocean. Oh, the reddish-eyed Lord. Oh, the dark-hued Lord. Oh, the one with dark locks of hair. Oh, Krishna, please walk, emitting your nectarine drops from your private park, which are purer than Ganges river, which overflows with so much of water and is capable of cleansing us of all our sins. ஓ கிருஷ்ணா, வாக் யுவர் சைல்டிஷ் கேட் என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி 11ஆம் பாசுரம் நிறைவு பாசுரம். இந்த 10 பாட்டு அனுபவிச்சோமே, நமக்கெல்லாம் என்ன பலன்? அதை அடுத்த பகுதியில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.